3 பேரும் நல்ல முறையில் அதை செஞ்சாங்க, பேசினாங்க. ஆனா கடைசியா பேசினவங்க குடும்பங்கிறதுல பெண்ணுடைய தாய், பெண்ணுடைய அக்காவை வச்சு என்ன செய்யல, சேர்க்கல. அவங்களும் என்ன செய்யலாம், சேர்த்துக்கிறலாம். சரிங்களா? இதுக்கு அழகான ஒரு தீர்வை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். புகாரில 4913 ஹதீஸா இருக்கு. சப்போஸ் சுருக்கமா தான் சொல்றேன், விரிவாக அந்த ஹதீஸ் எடுத்து படிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய மனைவி இடத்துல கோபப்பட்டு ஒரு 29 நாட்கள் என்ன செய்யல, பேசல. அவங்க இடத்துல இருந்து வெளியே இருக்கிறார். என்ன செய்யல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலம் தன்னுடைய மனைவிமார்கள் இடத்துல பேசல, எந்த ஒரு தொடர்பும் இல்லாம இருக்கிறாங்க. இது என்ன காரணம்னா, அந்த ஆயிஷா இருந்தாங்க, அந்த ஹப்ஸா இருந்தாங்க. இது என்ன செஞ்சாங்க, இவங்க 2 பேருக்கு ஏற்பட்ட மனக்கசப்பு எல்லா இடத்துலையும் பரவி கடைசியா நினைக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்பட்டு செஞ்சுட்டாங்க. எல்லா மனிதர்களுக்கும் விலகிட்டாங்க. சரிங்களா? அவங்க இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கோபம் இருந்தாங்க அப்படின்னு நினைச்சு சமாதானப்படுத்துறதா வராங்க. சமாதானப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, வீட்டுல இருக்காங்க. அவங்களுடைய மனைவி அவங்க ஒரு ஆலோசனை சொல்றாங்க. சொல்லும்போது சொன்னாங்க, எங்களுக்கு இதை பத்தி தெரியாது, வெளிநாட்டுல இஸ்லாம் அடிக்கணும் என்ன கொண்டாடுறது தெரியுமா? தெரியாது. இதே போல தெரியாத விஷயத்த எடுத்துக்கிறாங்க சொல்றாங்க. சொல்றது சொல்லிடுறாங்க, உங்களுக்கு தெரியாத விஷயத்த எடுத்துக்காது, ஆலோசனை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உங்களுடைய மனைவி சொல்றாங்க, எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நான் ஆலோசனை சொல்ல. இதே போல உங்க மத அல்லாஹ்வுடைய துறை வச்சுட்டாங்க, கோபப்படுத்திருக்காங்க. என் மகளை என்ன செஞ்சுட்டாரு, கோபம் எடுத்துட்டாருன்னு அந்த அம்மா என்ன செய்யல, கொண்டெடுக்கல. தன்னுடைய கணவனிடத்தை சொல்லி அனுப்புறாங்க. உங்க மகன் என்ன செஞ்சிருக்காங்க, அல்லாஹ்வுடைய துறை கோபப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. உடனே உமரவிதான் பேசுறாங்க, வேலை கிளம்பி போறாங்க. போயிட்டு ஹப்ஸா நாயகத்தை பேசுறாங்க, ஏன்னா இந்த மாதிரி கோபப்படுத்துறீங்களா அல்லாஹ்வுடைய தூதரை? அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எனக்கு என் புருஷனுக்கு 1000 பஞ்சாயத்து இருக்கு, நீங்களே தலைவர். இதே விஷயத்த ஒவ்வொரு பொம்பளையாரும் சொன்னாங்க. நாத்தனாமாரோ மாமியாரோ யாரு சொன்னாலும் எதை சொல்லணும், எனக்கு என் புருஷனுக்கு 1000 இருக்கும், நீங்க வராதீங்க, இடையில விடக்கூடாது. சரிங்களா? இதை சொல்லிட்டாங்க. அதே போல உமரவிட்ட ஒவ்வொரு மாமனாரும் கற்றுக்கணும், தன்னுடைய மகன்களை குற்ற தெரிஞ்சா என்ன செய்யணும், மகனை கண்டிக்கணும். அப்ப இதை முடிச்சுட்டு உமரம் நினைக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய என்ன சொல்லணும், அவங்கள போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஏமா இந்த மாதிரி எல்லாரும் கோவப்படுறீங்களா அப்படின்னு. அப்ப உமசலமா என்ன செய்யறாங்க, அதே வார்த்தை தான் சொல்றாங்க, என்ன உமரு எல்லாருக்கும் பஞ்சாயத்து பண்ண மாதிரி அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பஞ்சாயத்து வந்திருக்கீங்களா, எந்த வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க, சொல்லிடுறாங்க. சொன்னாங்க சுருத்தினாய். ஏன்னா இவர் உமரவில்லாம சொந்த தாயோட சொல்றாங்க, அதனால நினைச்சுக்கிறாங்க, போய் ஆலோசனை சொல்றாங்க. அப்ப உமரவில்லாமக்கு திரும்ப வந்துடுறாங்க. வந்தவருக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சுக்கிறாங்க, ஒரு காப்போ அப்படின்னு போய் பார்க்கிறாங்க. பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஊசல பாயில படுத்திருக்காங்க, எந்திரிக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்துல அந்த பாயுடைய கடை இருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, உமரவில்லாம சில விஷயங்கள் பேசுறாங்க. மிக நீண்ட ஒரு ஹதீஸ். சரிங்களா? பேசி முடிச்ச பிறகு அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் என்ன செஞ்சான், சமாதானப்படுத்தி அவங்க என்ன செய்ய வச்சான், சேர்த்து வச்சான். எந்த மனிதன் என்ன செய்யல, அல்லாஹ்வுடைய தூதர் தலாக்கிடல. ஆனா இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும் போது உமரவில்லாம செய்தி எப்படி கிடைக்குது, சண்டன் போகல. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவிகள் எல்லாத்தையும் தலாக்கிட்டாங்க போயிடுச்சு. எப்படி இந்த காணியில சொல்லுவாங்க, இந்த தண்ணி கேட்டதுக்கும் எல்லாத்துக்குமே தெரியும், அதே முறையில செஞ்சிருச்சு போயிடுச்சு. அப்ப இந்த சம்பவம் பத்தி என்னத்தை சொல்லுது அப்படின்னு சொன்னா, கணவன் மனைவி கிடையில ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா அவங்க 2 பேருமே சால்வ் பண்ணிக்கணும், முதல் விஷயம். அடுத்த 2வது விஷயம், இது தயவு செஞ்சு அடுத்த வந்து என்ன செய்யக்கூடாது, கொண்டு போகக்கூடாது. எங்களுக்குள்ளே வச்சீங்கன்னா தானா அடங்கு. அடுத்தவங்க என்னைக்கு போறீங்களோ சத்தியமா இன்னைக்கு உள்ள 99.99 பேர் நாம நல்லா இருக்குன்னு நினைக்கிறதே இல்லை. இவன் நம்மளோட நல்லா இருந்துருவானா அடுத்த என்ன செய்வாங்க, நினைப்பாங்க. அதனால என்ன செய்யக்கூடாது, அடுத்த மட்டும் கொண்டு போகக்கூடாது. 3வது விஷயம், குடும்பத்துல ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுனா மாமியாரா இருக்கக்கூடியவங்க, மாமனாராக இருக்கக்கூடியவங்க, குடும்பத்தை உள்ள மற்றவங்க என்ன செய்யணும், அமைதியா இருந்தது.
உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்தாக்க என்ன செய்யணும், அதுல ஏதாவது தீர்வு சொல்லணும். இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது, அந்த பக்கமே போயிடக்கூடாது. சரிங்களா? அதே போல இன்றைக்கு கால சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, நாத்தனாரா இருக்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யுது, உரிமைகள் நிறைய இருக்கு. ஆனா இன்னொரு வீட்டுல அவங்க போய் இன்னொரு கணவனுடைய மனைவி தங்கச்சிக்கு அவங்க நாத்தனாரா இருக்கும்போது அவங்களுடைய வந்து சரிங்களா, தனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி இருக்கக்கூடாது. இந்த 3 விஷயத்தை வந்து நாம நல்ல முறையில நம்ம புத்திர எடுத்துக்கணும். ஒண்ணு, கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்து என்ன செய்யணும், அவங்களுக்குள்ள பேசிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கும் மேல ஏறி பறவையில 21 நாள் உட்காந்துட்டார். 2வது விஷயம் அதுதான். ஒண்ணு பேசி தீர்த்துக்கணும், இல்ல அப்படின்னு சொன்னா யார்த்தையும் கொண்டு போக நமக்கு இருக்கணும். 3வது விஷயம், குடும்பத்துல உள்ள மக்களும் என்ன செய்யக்கூடாது, அந்த போய் பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. இப்படி செஞ்சா என்ன செய்யும், இல்லையா நல்லறமாக இருக்கும். ஆனா என்ன செய்யணும், ஒரு ஏதாவது ஒரு தீர்ப்பு சொல்லணுமா இல்லையா? அதனால 3 மார்க்கம் கணக்கெடுத்துக்கணும். இல்லறம், இல்லறத்துக்கு இளைஞராக இருப்பது கணவனா மனைவியா குடும்பம் சொன்னா 33 கணவனுக்கும் 33 மனைவிக்கும் 34 மதிப்பெண்களை பெற்று குடும்பமே என்பது அதிக மதிப்பெண்களை இந்த தலைப்பிலே பெற்று இருக்கிறது. ஏன்னா குடும்பத்தை கொடுத்து வச்சுக்கோங்க, ஆம்பளை பொம்பளை எல்லாமே அடங்குகிறது. ஆம்பளை மட்டும் பெருக்கிறோம், குடும்பம் சொன்னா எல்லாருமே என்ன செய்வாங்க, அதுல வந்துடுவாங்க. எல்லாருமே காரணம் தான். இனிய இல்லறம் நல்லதாக இருப்பதற்கும் எல்லாருமே காரணம். இனிய இல்லறம் தீங்காக முடிவதற்கும் எல்லோருமே காரணம். நாம் இனிய இல்லறம், நம்முடைய இல்லறமும் நம்முடைய சொந்த பந்தனுடைய இல்லறமும் இனிமையாக இருப்பதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் தஆலா கடன் செய்வாங்க என்று கூறி இந்த கருத்தரங்கத்தை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசுவாங்க.